புது வீடு புதுமனை நான் உங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்க இருக்கிறோம்னா கரெக்டா குளத்தூர் விநாயகபுரம் இந்த காசு வந்து கரெக்டா ஒரு ஒரு தனி வீடு புது வீடு விற்பனைக்கு வந்து லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஒரு 3 மணிக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோடுங்க. நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஸ்கூலுக்கு வந்துடலாம், பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம், எல்லாமே கை கட்டுற தூரத்துல. இந்த ரோடு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரோடு. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஒரு ரீசனான ரேட்ல ஒரு தனி வீடு விற்பனை வந்திருக்குது. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். ஹாய் வியூவர்ஸ், வர வழிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகபுரத்தோடைய சிறப்புகளை. நம்ம கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தெருவோடைய வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லாமே வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புது புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. இங்கே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் வீடோட எலிவேஷன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் பேசிங்ல வந்திருக்குது மக்களே. நல்ல பிராடான பெரிய கார் பார்க்கிங்கோட அமைச்சிருக்காங்க. வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கார் பார்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் ப்ராப்பர்ட்டியோடைய வியூ பாருங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்குது. ரோட்டுக்கும் தரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 அடி ஹைட் இருக்குது கார் பார்க்கிங்க. இதான் கார் பார்க்கிங் வியூ பாருங்க. நல்லா பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ஹைட் பண்ணி கட்டியிருக்காங்க. என்னைக்குமே பில்டிங் வந்து நல்லா ஹைட்டாக இருந்தால் ஃபியூச்சரில் அது லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். அதை கருத்தில் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. ஒரு 2 பெரிய கார் நிறுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஒரு அழகான தேக்கு உட்லான டீக் உட்லான வாசக்கால். சைடில் சின்ன செட் பேக் அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெரிய ஹாலுங்க. ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேசியஸா லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குதுங்க. பில்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்த்தபிளானது. மார்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. மெயினா இந்த ஜன்னல்லாம் வந்து நல்ல வெண்டிலேஷனும் அதே சமயம் காற்றோட்டம் தரும். மாடர்ன் கிச்சனு. அப்படியே ஹாலில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உள்ள பார்க்குறோங்க. இது கிங் சைஸ். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா கிங் சைஸில் வந்துருக்குது. ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் ரொம்ப தரமாகவும் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூமு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலயே வந்து ஒரு அட்டாச்சு, எல்லாம் பேரிவேர், ஜாக்வார் இந்த மாதிரி பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வாஷிங் மிஷின் ரூம். இது ஃபுல்லா கிரில் பண்ணி அழகா இது பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நல்ல வியூ பாருங்க, நல்லா காலி லேண்டு தான் அது, அதனால உங்களுக்கு நல்ல வியூ இருக்குது. பேக் சைடில் உங்களுக்கு வீடுகள்லாம் வராது, அதனால நல்லா காற்றோட்டமும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வீடுகள்லாம் வராதனால வெளிச்சமும் இருக்கும். கைஸ் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நல்ல கைப்பிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ஸில் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக மார்பிள் தான். ஃபுல்லாக படிக்கட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஒர்க்கில் நல்ல தரமாகவும் குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க. மேலே சொர்க்கோடெல்லாம் பண்ணி ரொம்ப அழகா ஒரு பில்டிங்கை எந்த தரமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரமாகவும் குவாலிட்டியாகவும் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஃபினிஷ்டு ஆயிடுச்சு இந்த வேலை பாருங்க. இதான் ஏரியாவோட வியூ பாருங்க. இதோட விலை விவரம் நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சொல்கிறேன். கைஸ் இதோடைய மெஷர்மெண்ட், இதோட திசைகள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1210 சதுரடி லேண்ட் ஏரியா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1350 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வரும். ஈஸ்ட் பேசிக்கில் வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான பெரிய பார்க்கிங்கு, டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வரும். எல்லாத்துலேயுமே அட்டாச்சு வந்துருக்குது. நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹாலு. நீங்கள் எந்த மாதிரி விரும்புறீங்களோ, டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன், கார் பார்க்கிங்கோட விரும்புறீங்களோ அந்த மாதிரி இந்த பில்டிங் வந்து அமைக்கப்பட்டிருக்குது ஈஸ்ட் பேசிங்கில். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000 ரூபா சொல்கிறாங்க. ஸ்லைடிங் நெகர்சபிள் மட்டும் தான் இருக்கும், பெரிய அளவில் நெகர்சபிள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பில்டிங் ஒர்த்தாகவும் கட்டியிருக்காங்க. இங்கே லேண்ட் ரேட்டும் நல்ல வேல்யூபிளான ரேட்டில் போயிட்டு இருக்குது. 1,10,00,000 ரூபா சொல்கிறாங்க. லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு, பக்காவா பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே. நான் உங்கள் ஜாகிர்.